சனி பகவான் நம்ம ஜென்மத்திலே உட்காந்து நம்மளுக்கு ஒரு விதமான குழப்பத்தையும் இல்யூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ், மந்த நிலை, இரிட்டபிலிட்டி, ஃப்ரஸ்ட்ரேஷன் இதெல்லாம் ஏற்படுத்துறான். கணவன் மனைவி கிட்டேயும், மனைவி கணவன் எடுத்தும் விட்டு கொடுக்கறது அப்படின்றது போகணும். விட்டு கொடுக்குறவங்க பெருசாக கெட்டு போகிறது இல்லை. இது குடும்பம் காப்பாற்றப்படணும் அப்படின்னா விட்டு கொடுக்கணும். மீனத்துக்கு எப்படி கொடுப்பான்னு பார்த்தீங்கன்னா, பயங்கர இறுக்கமான ஒரு நிலைமை, பதட்டமான ஒரு நிலைமை, அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு விஷயம். எதை எடுத்தாலும் தடை தாமதம். அது பர்டிகுலராக படிக்கிற பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மீனத்தில். அவங்க நினச்ச மார்க் வரல, படிச்சுட்டு நல்லா தான் போகிறாங்க, அவங்க எதிர்பார்த்த ஒரு விஷயம் கிடைக்கல. வேலையாகட்டும் எதிர்பார்த்தது கிடைக்கல, ப்ரொமோஷன் ஆகட்டும் எதிர்பார்த்தது கிடைக்கல, திருமணம், காதல் எதுலேயுமே அவங்களுக்கு எதிர்பார்த்தது கிடைக்கல. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்களுக்கு தான். அவங்க நிறைய உடல் எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும், பொறுமையாக நிதானமாக எந்த ஒரு வேலையும் செய்யும் போது அதற்கான முயற்சி தடை தாமதத்தோட பொறுமையாக தான் கிடைக்கும். குரு பயிற்சிக்கு அப்புறம் குருவோட பார்வை இவங்களுடைய ராசி மேலே படுறதுனால ஓரளவுக்கு ரிலீஃப். ராசியிலே சனி வர்றாரு, அவர் லாபாதிபதி. அந்த லாபம் எங்கே வருது? தனக்குத்தானே அந்த லாபம்லாம் பயன்படுத்தக்கூடிய காலமாக இருக்கும். அப்போது விரையாதிபதி, அங்கே அந்த விரையாதிபதியும் சனி தான். அவர் எங்கே வர்றாரு? ராசிக்கே வர்றாரு. செல்ஃபாக செலவு பண்ணுவாங்க. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் போதும்ப்பா, குடும்பம், குழந்தை, குட்டி, உலகம் எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் நான் செலவு பண்ணது போதும், எனக்கு நான் செலவு பண்ணிக்கிறேன், எல்லோருக்கும் நல்லவன் தன்னை இழந்தான் அப்படிங்கிறது உணர்ந்துட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போது இந்த நேரத்தில் இவங்கள்ட்ட யாரும் மோதக்கூடாது மீனராசிட்ட. ஏன்? சனி 3ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்குது. 3ஆம் பார்வையாக பார்க்கும்போது சனி என்ன பண்ணுவார்னா கரவங்கட்டுவார். கரவங்கட்டி பிளான் பண்ணி உன்னை இருறா என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கருவை வச்சிருவார். மைண்டை கருவை வச்சிருவார். அந்த தன்மை வந்துடும். அதனால் இந்த நேரத்தில் மீனராசிகர்கிட்ட யாரும் மோதக்கூடாது. இதை வச்சுட்டா நீ நல்லா இரு, போய் தொலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் நிறைய கஷ்டத்தை நம்முடைய மீனராசிக்காரங்க அனுபவிச்சிட்டாங்க. கடன் சுமையில் ரொம்ப மாட்டிக்கிட்டாங்க. இவங்களுக்காக வாங்கின கடனாக கிடையாது. பக்கத்தில் உள்ளவர், ஏற்ற உள்ளவர், பக்கத்து வீட்டுக்காருன்னு மேம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. நிறையா உறவுகளுக்காகவும் பக்கத்தில் ஒருத்தர் பிரச்சனை இருந்தாலும் கொண்டு போய் பணத்தை கொடுத்துருது, வீட்டில் மனைவி நகையை கொண்டு போய் அடமானம் வச்சுருது. அப்போ நிறைய ஏமாற்றம். ஸோ இந்த நிலையிலிருந்து மாறக்கூடிய தன்மை, கடன் இல்லாத வாழ்க்கை, கஷ்டம் இல்லாத வாழ்க்கை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை இவங்களுக்கு சனி பகவான் கொடுக்க போகிறது நிதர்சனமான உண்மை.